மகி, நான் இந்த பெண்ணை காதலிக்கிறேன். திணறல் குரலில் சொன்னபடி தன் முன் நின்ற அண்ணனை இடுப்பில் கை வைத்து முறைத்தாள் மகிமா. என்ன அண்ணா இது? அப்பாவிற்கு தெரிந்தால் என்ன ஆகும்? அதுதான்மா எனக்கும் பயமாக இருக்கிறது. ஆனால் நீ இருக்கும்போது எனக்கு அந்த கவலை இல்லை. அப்பாவின் செல்ல பெண்ணான நீ அவரிடமிருந்து என்னுடைய காதலுக்கு அனுமதி வாங்கி கொடுத்து விடுவாய்தானே? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா சொல்லாதே. என் செல்ல தங்கை, அண்ணனுக்காக இதை கூட செய்ய மாட்டாயா என்ன? ஏய் சுகந்தாவா, நீயும் மகியிடம் கேட்டுக்கொள். அவள் மனது வைத்தால்தான் நம் திருமணம். ஒட்டடை குச்சி போன்ற உடம்பில் மங்கிய சுடிதார் போட்டு நின்ற அந்த பெண்ணை அண்ணனுக்கு ஏன் பிடித்தது? யோசியபடி பார்த்தாள். சுகந்தா அவள் கைகளை பற்றி கொண்டாள். பிளீஸ் அண்ணி, எங்களை சேர்த்து வையுங்கள். ஆணும் பெண்ணுமாக இரு வளர்ந்தவர்கள், அவளை விட வயதில் பெரியவர்கள். நீதான் உதவ வேண்டும் என்று கைகளை பற்றியதில் மகிமா கொஞ்சம் தன்னை பெருமையாகவே உணர்ந்தாள். அவர்களது காதலுக்கு உதவ துவங்கினாள். அப்பாவிற்கு தெரியாமல் வெளியே சந்திக்க, சினிமாவிற்கு போக என்று அவளது உதவி அண்ணனின் காதலுக்கு தொடர்ந்தது. ஒரு நாள் அந்த காதல் மணி காதிற்கு வர அவர் மகனை திட்டி திருமணத்திற்கு மறுக்க மகிமாதான் அந்த யோசனை சொன்னாள். அண்ணா, அப்பா சரிப்பட்டு வரமாட்டார். பேசாமல் நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் ராஜனுக்கு வேறு வழி தெரியவில்லை. தன் வீட்டில் ஒரு ஆள் தங்கையே தனக்கு துணை இருக்கும் தைரியத்தில் பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் முடிக்க ஒத்துக்கொண்டான். பிறகும் திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்தவர்கள் வீட்டை விட்டு விரட்ட நினைத்த தந்தைக்கு இடையில் விழுந்து சமாதானம் செய்து வீட்டிற்குள்ளேயே வர வைத்தாள் மகிமா. அன்று மகிமாவின் தைரியத்தில் உதவியில் வீட்டிற்குள் வந்த சுகந்தா இன்று அந்த வீட்டின் அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு எல்லோரையும் ஆட்டி படைத்து வருகிறாள். என்னுடைய உடைகள் கொஞ்சம் இங்கே இருக்கிறது. அவற்றை எடுத்து போகவே வந்தேன். அலமாரியை திறந்து துணிமணிகளை பேக்கிற்குள் அடுக்க துவங்கினாள் மகிமா. அங்கேயே தங்கிக் கொள்ள சொல்லிவிட்டார்களா? சுகந்தாவின் அடுத்த துருவல் கேள்வி. சுகந்தாவால் மகிமாவை தேடி வந்த வசதியான வாழ்வை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ராஜனே சுகந்தாவுக்கு வசதியான இடம்தான். அவனை திருமணம் முடித்ததுமே தன் பிறப்பே வசதியான குடும்பத்தில்தான் என்பது போல் மாறிவிட்ட சுகந்தாவால் இவர்களை விட வசதி படைத்த ஆதி மகிமாவிற்கு கிடைப்பதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இவர்கள் பிரிந்தபோது வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மனதிற்குள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாள். ஆனாலும் அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு விரட்டியவர்கள். மறந்து விடாதே மகி. மகிமாவின் மனதை குழப்பித்தான் அனுப்பி வைத்தாள். மகிமா அவளது அலுவலகத்திற்கு சென்றாள். ஆதி அவளுக்கு சரியான முறையில் விடுமுறை சொல்வான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இல்லை. ஆதிக்கு எப்போதுமே சத்யராஜையோ ரவியையோ பிடிக்காது. அதனால்தானே விடுமுறை சொல்லிவிட்டு முதல் நாள் நிறுத்தி வைத்திருந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வந்துவிடலாம் என போனாள். அலுவலக வாயிலுக்கு நேராக டேபிள் போட்டு அமர்ந்திருக்கும் ரவி அங்கேயேதான் அமர்ந்திருந்தான். அவன் முகம் சுண்ணாம்பாய் வெளுத்து போய் கிடந்தது. அலுவலக படிகளில் ஏறி உள்ளே வந்தவளை பார்த்ததும் மேலும் வெளுத்தது. என்ன இவன் பேரறிந்தது போல் உட்கார்ந்து இருக்கிறான்? அவனை பார்த்தபடி நெருங்கியவள் அப்போதுதான் அவன் எதிரே அமர்ந்திருந்த ஆதியை கவனித்தாள். வா மகி, சாருடன் சும்மா பேசிக் கொண்டிருந்தேன். என்ன பேசுகிறீர்கள் என்று சந்தேகமாய் கேட்டாள். உன்னுடைய வேலையை பற்றி சார் சொல்லிக் கொண்டிருந்தார். சரிதானே சார்? ரவி தலையை ஆட்டினான். சாருடைய மனைவி வீட்டில் காத்து கொண்டு இருப்பார்களாம். இப்போதுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். ரவி பயத்துடன் எச்சில் விழுங்கினான். லீவுதானே, நான் சொல்லிவிட்டேன் மகி, வா போகலாம். திரும்பியவன் ஏதோ யோசித்து மகிமாவின் தோளில் கை போட்டு தன் பக்கம் இழுத்து கொண்டு வெளியேறினான். ரவியை மிரட்டினீர்களாக்கும். நான் இல்லை, அவன்தான் உன்னை மிரட்டி கொண்டு இருக்கிறான். அதற்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்க வேண்டாமா? வாழப்போன குடும்பத்தில் விரட்டு விடாமல் இருந்தால் இந்த பேச்சு நான் கேட்க வேண்டியது இருக்காது. ஆதி மௌனமாக காரை செலுத்தினான். பிறகு மெல்ல சாரி என்றான். ஒற்றை சாரியில் மனரணம் மாறுவதில்லை. ஆதரவாக தோள் தொட்ட அவன்
கையை உதறினாள். ஐயோ, என் ஸ்கூட்டி! காரை திருப்புங்கள். மறந்துவிட்டேன். ஸ்கூட்டியை ஆள் வைத்து பிறகு எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஸ்கூட்டி வேண்டும். என்றபடி காரை நிறுத்தாமல் போனவனை வெறுப்பாக பார்த்தாள் மகிமா. அம்மா அப்பாவை போய் பார்க்கலாம் என்று நினைத்தேன். சொல்லும்போது மகிமாவிற்கு தொண்டை கரகரத்தது. பார்க்கலாம் பார்க்கலாம். அவனது அலட்சியத்தில் கண்கள் கலங்கியது. பாட்டியை காரணம் காட்டி வீட்டிற்குள் அடக்க நினைக்கிறானோ? சுகந்தா எச்சரித்ததுதான் உண்மையோ? பாட்டிக்காகவே என்றாலும் தவறான முடிவுதான் எடுத்துவிட்டோமோ என்று சஞ்சலங்கள் மகிமாவின் மனதில். ஏனெனில் பெரிய மனது பண்ணி உன்னை மீண்டும் வீட்டுக்குள் அனுமதித்திருக்கிறோம் என்ற ரீதியிலேயே அந்த வீட்டில் அனைவரும் நடந்து கொண்டனர். இந்த நியாயம் அவளுக்கு மட்டுமே. உண்மையிலேயே தப்பு செய்த தேவி சகல மரியாதைகளுடன் அந்த வீட்டிற்குள் வலம் வந்தாள். அந்த வீட்டின் தலைவர் இப்போது வரை சத்தியன்தான். அவர் வைத்ததுதான் சட்டம். அங்கே அவரது சம்மதம் இல்லாமல் தானோ தேவியோ கதிரோ வீட்டிற்குள் நுழைந்திருக்க முடியாது. தன் அம்மாவுக்காக என்றாலும் சத்தியன் தனது கொள்கைகளை மாற்றிக்கொண்டதில் மகிமாவிற்கு ஆச்சரியமே. யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காத மனிதர் அவர். இப்போதும் தேவியுடனும் அவள் கணவனுடனும் சத்தியன் பேசிக்கொள்வது போல் தெரியவில்லை. அவளுடனும் தான். அவ்வளவு பிடிவாதம் பிடித்தவரை தான் திகைத்து தடுமாறி வைத்த தினம் நினைவு வர மகிமாவிற்கு புன்னகை தோன்றியது. ஊருக்குள் தெரிந்த பெரிய மனிதர்கள் யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாங்கம்மா. அவர்கள் பார்த்த பிறகுதான் கல்யாணத்தை முடித்து வைப்பேன். முருகன் கோயில் ஐயர் சொல்ல மகிமாவிற்கு கோபம் வந்தது. இந்நேரத்திற்கு எந்த பெரிய மனிதரை தேட முடியும்? விடியாத கங்கிரட்டாக இருந்த பொழுதில் கோவிலை விட்டு வெளியே வந்தவள் யோசனையுடன் சாலையோரம் நின்றாள். சாலையில் போன கார் ஒன்று அவள் அருகே நின்றது. இந்த அகால நேரத்தில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்டியபடி இறங்கினார் சத்தியன். அவரை பார்த்ததும் மகிமாவின் முகம் மலர்ந்தது. ஆஹா, ஒரு பெரிய மனிதர் சிக்கிவிட்டார். அடடா, ஐயாவை எனக்கு நன்றாக தெரியுமே. இவரே முன்னால் நிற்கிறார் என்றால் வேறு எந்த விபரங்களும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இப்போதே திருமணத்தை முடித்து விடலாம். ஐயர் சொல்ல சத்தியனும் ஆதியும் திகைத்தார்கள். பக்கத்து முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் உதவி செய்கிறீர்களா சார் என்று கேட்டுத்தான் அவர்களை இங்கே அழைத்து கொண்டு வந்தாள் மகிமா. இங்கேயானால் யாரோ இருவர் திருமண கோலத்தில் இருக்கின்றனர். அதற்கு இவர்களை சாட்சியாக்குகிறார்கள் ஐயர். கருவறைக்குள் போய் பூசாரி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கவும் மகிமா சத்தியனிடம் முணுமுணுத்தாள். சார், இது என்னோட கூட பிறந்த அண்ணன். அது அவர் காதலிக்கும் பெண். இவங்க காதலை எங்க அப்பா ஒத்துக்கல. வேறு வழி தெரியாமல் தான் இந்த கோவிலில் திருமணம் ஏற்பாடு செய்தோம். இங்கே கடைசி நேரத்தில் ஏதேதோ விபரங்கள் கேட்கிறார்கள். திருட்டு கல்யாணமா? அதெல்லாம் இங்க செய்ய மாட்டோம். பெரியவர்களை கூட்டி வாருங்கள் என்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் வந்தபோதுதான் உங்களை பார்த்தேன். நீங்கள் தான் சார் மனது வைத்து பெரிய மனிதராக முன்னால் நின்று இந்த திருமணத்தை நடத்தி தர வேண்டும். ப்ளீஸ் சார். சத்தியன் திகைத்தார். இங்கே பாருமா, இந்த காதல் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இது மாதிரி திருமணத்திற்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஐயோ சார், அப்படி சொல்லாதீங்க. இவங்க 2 பேர் முகத்தையும் பாருங்க. திருமணம் முடித்து புது வாழ்விற்கு நுழைவதற்காக காத்து கொண்டிருக்கும் இவர்களோட கனவை நசுக்கி விடாதீர்கள். தயவு பண்ணுங்க சார், கை கூப்பி கேட்டாள். ஆனால் சத்தியனோ தீவிரமாக மறுத்தார். இந்த மாதிரி விஷயங்களில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது. இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மகிமா ஆதி பக்கம் திரும்பினாள். சார், நீங்களாவது உங்க அப்பாவிற்கு எடுத்து சொல்லுங்க சார். நீங்கள் வயது பையன். உங்களுக்கு இது போன்ற காதல் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் தானே? அப்போது என்னை ஒன்றும் தெரியாத முட்டாள் என்கிறாயா? சத்தியன் உரும. ஆதி சமாதானமாக அவர் கையை பற்றினான். அப்பா, விடுங்கப்பா. உங்களை இங்கே தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் நமக்கு இல்லை. இந்த சூழ்நிலையை என்ன செய்வது என்று மட்டும் யோசிப்போம். யோசிக்காதீங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் இல்லாத வீட்டு பெண்ணு சார்.
இதை காரணம் காட்டி இவங்க அப்பா என்னை வேண்டாம்னு சொல்றாங்க. வசதி இல்லாதவள் என்றால் வாழ்வில் எதற்கும் ஆசைப்படக்கூடாதா சார்? சுகந்தா கண்ணீர் விட ஆரம்பித்தாள். அப்பா என்னை வீட்டை விட்டு விரட்டி விடுவேன் என்கிறார் சார். திருமணம் முடித்து போனால் எப்படியாவது அவரை சமாளித்து விடுவேன். உதவி செய்யுங்கள் சார். எல்லோரும் கெஞ்ச சத்யன் குழப்பமாய் நின்றிருந்தார். அப்போது ஐயர் தட்டின் மஞ்சள் கயிறுடன் வந்து சத்யனிடம் நீட்டினார். பெரியவங்க தாலி எடுத்து கொடுங்க, முகூர்த்த நேரம் முடிய போகுது. தாலி எடுத்து கொடுத்துடுங்கப்பா, மற்றதை பிறகு பார்க்கலாம். ஆதி சொல்ல வேறு வழியின்றி மஞ்சள் கயிறை எடுத்து ராஜின் கையில் கொடுத்தார் சத்யன். இந்த நிகழ்வை அப்போது கோவிலுக்கு வந்த இளைஞன் ஒருவன் தனது போனில் வீடியோவாக எடுத்து கொண்டான். அவன் ஒரு யூடியூப் சேனல் வைத்து கொண்டிருப்பவன். மறுநாளே காதலர்களை இணைத்து வைத்த நம்மூர் பெரிய மனிதர் என்ற தலைப்புடன் இந்த வீடியோ வெளியானது. அவர்கள் ஏரியாவில் ஓரளவு தெரிந்த புள்ளி என்பதனால் வீடியோ பலரால் பார்க்கப்பட்டு வியூ செய்கிற உற்சாகமடைந்த அந்த இளைஞன் சத்யனை பற்றிய முன் வாழ்க்கையை தேடி எடுத்து அடுத்தடுத்து வீடியோக்களாக வெளியிட துவங்கினான். குற்றம் சொல்லும் அளவு எந்த தகவல்களும் இல்லை என்றாலும் பரம்பரை பணக்காரர் என்பது போன்ற சத்யனின் நடவடிக்கைகளுக்கு இந்த வீடியோக்கள் முற்றுப்புள்ளி வைத்தது. கிராமத்தில் சாதாரண மரக்கடை வைத்திருந்த அவரது தந்தையை பற்றியும் அந்த தொழிலை கைவிட்டு நகரத்திற்கு வந்து தடுமாறி மரக்கடையில் வேலைக்கு சேர்ந்த சத்யன் குடும்ப பொறுப்புக்கு வரும் வரை கொஞ்சம் சாதாரண நிலையிலேயே இருந்த அவர்கள் குடும்பம் பின்னணி வெளியானது. இதனை சத்யன் விரும்பவில்லை. தான் பரம்பரையாக மரத்தொழில் அனுபவம் வாய்ந்தவன் என்பதே தனது தொழில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதனை நம்பினார். இப்போது நடந்து கொண்டிருப்பதோ அவர் பற்களை நரநரவென கடித்தார். எல்லாவற்றிற்கும் காரணம் அவள்தான். அவர் கோபம் முழுவதும் மகிமா மேல் திரும்பியது. ஹலோ என்றபடி தன் முன் வந்து நின்ற ஆதியை ஏறிட்டு பார்த்து ஆச்சரியமானாள் மகிமா. நீங்களா சார்? உங்கள் கம்பெனி கணக்குகளை எல்லாம் சரியாக முடித்து விட்டேனே, எதுவும் தப்பு இருக்கிறதா? பரபரப்பாக கேட்டாள். நான் வேலை விஷயமாக பேச வரவில்லை, கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டும். எதிரே இருக்கும் காஃபி ஷாப்பிற்கு வருகிறாயா? அப்படியெல்லாம் கண்ட இடத்திற்கு வருகிற பெண் அவள் இல்லை சார். ரவி திடுமென ஆஜரானான். கண்ட இடத்திற்கா? காபி ஷாப்பிற்கு தானே கூப்பிட்டேன். எதிரே கை காட்டினான் ஆதி. சார் புரிஞ்சுக்கோங்க, மகிமா நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண். இது போல் கூப்பிடுபவர்களுடன் எல்லாம் போகிறவள் இல்லை. உங்களுக்கு தொண்டையில் எதுவும் பிரச்சனையாகி பேச முடியாததால் டப்பிங் பேச ஆள் வைத்திருக்கிறீர்களா? ஆதி கேட்ட விதத்தில் சிரிப்பு வர உதட்டை மடித்து சிரிப்பை அடக்கிய மகிமாவை கோபமாக பார்த்தான் ரவி. இவளுடைய அப்பா இவள் பொறுப்பை எங்களிடம் கொடுத்து இருக்கிறார். அப்படி யாருடனும் அனுப்ப முடியாது. வாயில் கொழுக்கட்டையா வைத்திருக்கிறாய்? திறந்து சொல்வதுதானே வர முடியாதென்று. மகிமா எழுந்து கொண்டாள். வாங்க சார் பேசலாம். நடந்தாள். சற்று முன்தான் ரவி அவளிடம் தடுக்க காதல் வசனங்கள் சிலவற்றை பேசியிருந்தான். அந்த எரிச்சலில் இருந்தவள் ஆதியை காக்க வந்த கடவுளாக பார்த்தாள். என்னுடைய பொறுப்பு எப்போதும் என்னிடம் மட்டும்தான் சார். என் அப்பாவிற்கு கூட அந்த உரிமையை நான் கொடுப்பதில்லை, ஆணித்தரமாக சொல்லிவிட்டு நடந்தாள். உன்னை முதலாக பார்த்தபோது மிகவும் வெகுளி பெண், வெளி உலகம் தெரியாதவள் என்று நினைத்தேன். ஆதியின் விழிகளில் சிறு பிரமிப்பு. நான் ரொம்பவே வெகுளிதான் சார். இப்போது பாருங்களேன், அவ்வளவாக பழக்கம் இல்லாத உங்களுடனேயே காபி சாப்பிட வந்துள்ளேன். கைப்பையை மடியில் எடுத்து வைத்து கொண்டாள். உன் பேச்சில் நம்பிக்கை இல்லை. அந்த ஹேண்ட்பேக்கில் என்ன வைத்திருக்கிறாய்? குறைந்தபட்சம் பெப்பர் ஸ்ப்ரே, அதிகபட்சம் ஆசிட் பாட்டில். மென்சிரிப்புடன் தன் பேக்கை திறந்து பெப்பர் ஸ்ப்ரே பாட்டிலை வெளியே எடுத்து வைத்தவள் கூடவே சிறு கத்தி ஒன்றையும் எடுத்து வைக்க வியப்பில் விழிவிரித்தான். உன்னை போய் கட்டுப்படுத்த வேண்டுமென நினைக்கிறானே அந்த ரவி, அவரை நினைத்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. அவனெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது சார். அவன் அப்பாவுக்காக அவன் உளறல்களையெல்லாம் பொறுத்து போய் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் என்ன விஷயம் பேச வேண்டும்? ஏன் இப்படி செய்தாய் மகிமா?
ஆதி நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். அப்பா உன்மேல் மிகவும் கோபமாக இருக்கிறார். ஐயோ, கம்பெனி அக்கவுண்ட்ஸை ரொம்ப சரியாகவே மெயின்டைன் பண்ணிருக்கேன் சார். பிறகென்ன கோபம்? அன்று கோவிலில் உனக்காகத்தான் உன் பக்கம் பேசி அப்பாவை தாலி எடுத்து கொடுக்க வைத்தேன். வேறு வழி இல்லாமல் தான் அப்பாவும் செய்தார். ஆனால் அதனை இப்படி வீடியோவாக்கி அவரது கோபத்தை சம்பாதித்துக் கொண்டாய். சார், அந்த வீடியோ நான் செய்த ஏற்பாடு கிடையாது. யாரோ கோவிலுக்கு வந்தவன் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறான். ஆனால் அதில் உங்கள் அப்பாவை பற்றி பெருமையாகத்தானே பேசியிருந்தார்கள். உனக்கு இது புரியாது மகிமா. அப்பாவிற்கு அந்த வீடியோ பிடிக்கவில்லை. உன்னை கழுத்தை நெரிக்கும் ஐடியா வைத்திருக்கிறார். நீ அவரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள். எச்சரிக்கத்தான் வந்தேன். பில்லுக்கு பணத்தை வைத்துவிட்டு எழுந்தான் ஆதி. கிளைண்ட்ஸை கோபப்படுத்தக்கூடாது என்பது சத்யராஜ் அவளுக்கு சொல்லிக் கொடுத்த தொழில் பாடம். இந்த கோபக்கார கிளைண்ட்டை எப்படி கையாள்வது யோசித்தாள் மகிமா. இவள் குடும்பத்திற்கு ஆகமாட்டாள். இவளை நம் வீட்டோடு சேர்க்க நினைக்காதீர்கள் என்று அன்றே தலையாக அடித்து கொண்டேன். யாராவது கேட்டீர்களா? தேவி சத்தமாக கத்திக்கொண்டிருக்க 4 விசில் வந்துவிட்ட குக்கரை அணைத்துவிட்டு மிக்சியில் மசாலாவை அரைக்க துவங்கினாள் மகிமா. அவள் காதில் விழ வேண்டும் என்றேதான் ஹாலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டிக்காக தயாரித்து வைத்திருந்த குழைவான ரசம் சாதத்துடன் அவர் அறைக்கு செல்லும் போது ஹாலில் பேசிக் கொண்டிருந்த இருவரையும் கண்டு கொள்ளாமல் நடந்தாள். இந்த செய்கை தேவிக்கு மேலும் ஆத்திரத்தை கொடுத்தது. அம்மா, உங்களுக்கு அன்று மேட்ரிமோனியல் சைட்டில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது என் தவறு. தாயிடம் காய்ந்தாள். திலகவதிக்கு முதலில் மகிமாவை பார்த்த தினம் நினைவிற்கு வந்தது. போட்டோவில் தான் பார்த்தாள். பார்த்த உடனேயே மகனுக்கு ஏற்ற துணை என அவள் மனதில் பட்டுவிட்டது. அம்மா, இப்போதெல்லாம் வீட்டில் இருந்தே வரன் பார்க்கலாமே. உங்கள் மகனுக்கு நீங்களே பெண்ணை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். மேட்ரிமோனியல் சைட்டை உபயோகிக்கும் முறையை தனது அம்மாவிற்கு விளக்கிவிட்டு போனாள் தேவி. ஆர்வமாக அதனுள் பார்த்து கொண்டிருந்த திலகவதி மகனுக்கென சில பெண்களை தேர்ந்தெடுத்து வைத்தாள். அதில் அவள் மிகவும் விரும்பியது மகிமாவை. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறாள்ல. மாலை வீட்டிற்கு வந்த மகனிடம் காட்டி கேட்க, அப்படி என்ன பெரிய அழகி என கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்த மகிமாவிற்கு கரைகளற்ற நிலவாக ஜொலித்து கொண்டிருந்த மகிமாவை பிடிக்காமல் போனது. சுமாராக இருக்கிறாள். வேறு யாரை பார்த்து வைத்திருக்கிறீர்கள்? திலகவதி காட்டிய பெண்கள் எல்லோருமே நிறத்தில், தோற்றத்தில், அவயங்களில், வடிவமைப்பில் தன்னை விட ஒரு படி மேலாகவே இருப்பதை கவனித்த தேவிக்கு யாரையுமே பிடிக்காமல் போனது. ஒருத்தரும் சரியில்லைம்மா. நீங்க அழகை மட்டுமே பார்க்காதீங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் முக்கியம். இதோ பெரிய அழகின்னு கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்களே, இவள் சாதாரணமான பள்ளிக்கூட வாத்தியார் மகள். வெறும் 30 பவுன் தான் போடுவார்களாம். இவள் எப்படி நம் வீட்டிற்கு ஒத்து வருவாள்? தேவி தனக்கு போடப்போவதாக சத்யன் சொல்லிக் கொண்டிருக்கும் 100 பவுன் நகையை மனதில் வைத்து கொண்டு பேசினாள். அதனால் என்னம்மா, பொண்ணு கொடுப்பது பெரிய இடமாக இருக்க வேண்டும், பெண் எடுப்பது நம்மை விட சிறிய இடமாக இருக்க வேண்டும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்மை விட வசதி குறைந்தவர்கள் என்றாலும் குணத்தில் நன்றாக இருந்தால் சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டியதுதானே. அடடா திலகா, உனக்கும் இவ்வளவு விவரம் இருக்கிறதா? நான் உன்னை இவ்வளவு விவரம் என்று நினைத்ததில்லையே என்றபடி வந்தார் பாட்டி. முதல் முறையாக மாமியார் கொடுத்த பாராட்டில் ரொம்பவே பெருமிதம் திலகவதிக்கு. பாருங்கத்தை, இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். பாட்டி கண்ணாடியை துடைத்து போட்டு பார்த்துவிட்டு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு கையால் திருஷ்டி கழித்து நெற்றியில் மடக்கினார். உடனே உன் புருஷனை போய் பேசி முடிக்க சொல். நல்ல பொண்ணுங்களெல்லாம் சீக்கிரமே விலை போய்விடுவார்கள். என்ன பாட்டி, என்னை குத்தி காட்டுகிறீர்களா? தேவி கேட்க இருவரும் திடுக்கிட்டனர். தேவியின் ப்ரொஃபைலை மேட்ரிமோனியலில் பதிவு செய்து 1 வருடம் ஆன பிறகும் அவளுக்கு சரியான மாப்பிள்ளை அமையாமல் இருப்பதால் இப்படி கேட்டாள். உன்னை நான் ஏண்டி குத்தப் போகிறேன்? வருகிறவனை எல்லாம் அதையும் இதையும் சொல்லி நீ கழித்து கொண்டே இருக்கிறாய். உன் கல்யாணமும் தள்ளி போய்க் கொண்டே இருக்கிறது.
இதேபோல் ஆதியும் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னவோ செய்யுங்க போங்க. மகள் சலித்தாலும் திலகவதி அன்று இரவே கணவனிடம் விபரத்தை சொல்ல, அம்மா எனக்கு 1 வருடம் போகட்டும், தேவி கல்யாணம் முடியட்டும் தடை போட்டான் ஆதி. சத்யன், ஆதி, தேவிக்கு தட்டிப்போய்க் கொண்டே இருக்கிறது, உனக்கு அமைந்தால் பார்க்கலாம் என்றபடி போனை வாங்கினான். பின்னா சத்யன் யோசனையாக போனை எட்டி பார்த்த ஆதியின் முகம் பிரகாசமானது. சரிதான்ப்பா, ஒத்து வந்தால் முடித்து விடலாம். சத்யனின் முகம் இறுகியது. தொடரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.